ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான 10 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். என்எஸ்சி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த என்எஸ்சி வெப்சைட் வந்துட்டிங்கன்னா மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கிளிக் பண்ண உடனே சரிங்களா, இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜில் இங்கே அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி 5 கம்பெனி இருக்குது. டிக்ளைன் அப்படின்னு சொல்லி 43 கம்பெனி இருக்குது. அட்வான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கம்பெனி. சரிங்களா? இது எத்தனை மணிக்கு தெரியும் அப்படின்னா, நமக்கு நார்மலாக மார்க்கெட் வந்து 9:15 தானே ஓப்பன் ஆகும். சரிங்களா? பட் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 9:08 உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? 9:08 இந்த பேஜுக்கு வந்துட்டு நெஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ மார்க்கெட் இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போகலாம். 40-45 கம்பெனி பக்கம் பாசிட்டிவில் வந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்போ 9:15 முன்னாடியே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் சரிங்களா மார்க்கெட் டேட்டா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெஃப்டி 15 இருக்கும். நெஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கம்பெனி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த 50 கம்பெனி என்ன அப்படின்னா இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது கிட்டத்தட்ட 2500 கம்பெனிக்கு மேலே என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? பிஎஸ்சியில் 5000 கம்பெனி பக்கம் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போது என்எஸ்சியில் 50 கம்பெனியை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அந்த 50 கம்பெனியை வச்சு தான் நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சியில் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 30 கம்பெனியை வச்சு டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. நமக்கு இந்த நெஃப்டி 50 இருக்க கம்பெனியில் பிகினராக வர்றவங்க இதில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எதுக்காண்டி அப்படின்னா, இதில் நீங்கள் வாங்குறதுலையோ விற்கிறதுலையோ உங்களுக்கு பிரச்சனை வராது. அதாவது டக் அப்படின்னு சொல்லுவாங்க, முடவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாக்லாம் 20,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. பிகினராக இருக்கிறவங்க இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் மூணாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே இடம்தான் மார்க்கெட் டேட்டா இண்டிசஸ் வந்துட்டிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செக்டாரல் இண்டிசஸ்ன்னு இருக்கும். ஒவ்வொரு செக்டார் வைஸும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெஃப்டி ஐடி, நெஃப்டி மீடியா, நெஃப்டி மெட்டல். உங்களுக்கு வந்து மெட்டல் வந்து நல்லா ஒரு பீக்கில் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பர்டிகுலராக 10க்கு மேற்பட்ட ஸ்டாக் இருக்கும். சரிங்களா? நல்ல விதத்தில் நல்ல க்ரோ ஆகக்கூடிய சரிங்களா ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுவும் மார்க்கெட் டேட்டா வாங்க, கெய்னர் லூசர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது 4வது பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு 20 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக்கை மட்டும் காமிங்க செக்யூரிட்டிஸ் அப்படின்னா இங்கே காட்டும். எஃப்என்டோ அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த எஃப்என்டோ அப்படின்னா அதாவது என்எஸ்சியில் இருக்கக்கூடிய எஃப்என்டோ மார்க்கெட் அப்படின்னு ஒன்று உண்டு. சரிங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதில் அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அது எல்லா ஸ்டாக்குக்கும் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? செல்ல ஸ்டாக்குக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? நியர்லி 5 கோடி டிரான்சாக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் ஸ்டாக்கில். அப்படி இருந்தால் தான் இதிலலாம் லிஸ்ட் ஆக முடியும். அப்போ இதுவுமே ஒரு குவாலிட்டியான ஸ்டாக். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, IB1 மேலே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே சரிங்களா வரக்கூடிய கம்பெனிஸ் என்ன வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இனிஷியல் அதாவது ஒரு கம்பெனி வந்து புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அந்த கம்பெனி எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோவாகும். நீங்கள் இதையும் பார்த்து சரிங்களா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை லாட் சைஸில் தான் நீங்கள் வாங்க முடியும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில். சரிங்களா? 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே அபவுட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இதில் ஹாலிடேஸ் அப்படின்னு இருக்கும். எப்பப்போ என்னென்ன லீவ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஜூலை மாதத்தில் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஜூலை மாதம் எந்த லீவுமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். சரிங்களா?
அப்புறம் 7வது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது சரிங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஸ்டாக்கை இப்படி டைப் பண்ணுங்கள். சரிங்களா, டாடா ஸ்டீல் லிமிடெட், டாடா ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட என்டையரான சரிங்களா வரலாறை நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அப்புறம் 7வதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. நெஃப்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் சொன்னல அந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னல, நெஃப்டி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸ். சரிங்களா, இதில் வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எந்த கான்ட்ராக்ட் எடுக்கலாம், எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க, இது எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒன்று உண்டு. சரிங்களா, இந்த ஆப்ஷன் செயின் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரைக் எல்லாமே இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். சரிங்களா, பக்கத்தில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ வால்யூம், ஓஏ டேட்டா என்னவா இருக்குது. சரிங்களா, இது எல்லாமே, இது கால் ஆப்ஷனுக்குரியது, இது புட் ஆப்ஷனுக்குரியது. சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிய வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் ஆப்ஷன், ஏன்னா ஆப்ஷன்ஸ் அதாவது நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஒரு டாடா ஸ்டீல் வாங்குற மாதிரி நெஃப்டி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ் தான் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸுக்கு இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே தேவை. இது நார்மலாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா, இதனுடைய வேல்யூஸ் வரும். நீங்கள் பையோ செல்லோ பண்ணலாம். கால்னால் மார்க்கெட் மேலே போகும்போது கால் பை, மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா புட்டு பை. இந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 52 வீக்ஸ் ஹை லோ, அதாவது ஒரு வருஷமாக சரிங்களா ஒரு லெவலை கிராஸ் ஆகாமல் இருக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாமே. சரிங்களா, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 9வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இருக்கையிலே இல்லாத அளவுக்கு உச்சத்தையோ இருக்கையிலே இல்லாத அளவுக்கு லோவோ போகும்போதோ நம்ம பை செல் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ்க்கான இடமா இந்த இடம் இருக்கும். 10வது அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுனால சரிங்களா மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு, இது வந்து ஈக்விட்டி சைடு, ஸ்டாக்கான சைடு. இந்த சைடு பார்த்துட்டிங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷனுக்கான சைடு. சரிங்களா, இங்கே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் என்ன நீங்கள் ட்ரேடுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா, நிறையா நபர்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே தெரியும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே முக்கியமானது. சரிங்களா, இதெல்லாம் இண்டெக்ஸ் நெஃப்டியை பொறுத்தது. நெஃப்டியில் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் சரிங்களா எந்த ஸ்ட்ரைக்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை பார்த்தும் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த 10 விஷயமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்டாக்கில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த 10 விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், பாய்.